பர்னிச்சர் கடையில இருந்தே போன் பண்ணாங்க. இப்ப கிளம்பிடுவாங்களாமா. ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா மீனா. இப்போதைக்கு டைனிங் டேபிள் வருது. மத்ததெல்லாம் ஒவ்வொன்னா வந்துரும். போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நல்லா சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி மட்டும் போட்டு வச்சுறேன். பால் இல்ல காஃபி போடுறதுக்கு. பால் இல்லையா? ம். ஏய், என்ன மீனா? பால் இல்லைன்னா போய் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டுக்கலாம்ல. இது கூட நல்லா செய்ய முடியாதா? அந்த வீட்ல எல்லாம் அம்மா ஒரு நாள் கூட இப்படி சொன்னதே கிடையாது. நான் எழுந்திருச்சு ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடியே கையில கொண்டு வந்து காஃபியை கொடுப்பாங்க. அவங்கிட்ட சொகுசா வளர்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அடம் பிடிச்சு தனியா வந்திய? அந்த வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே? உடனே கிடைச்சிருக்குமே இப்படி காஃபி. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிக்காத. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி கட்டுப்பாகுது. வேணாம் மீனா, நீ எதுவும் பேச வேணாம். பர்னிச்சர்கார வந்துட்டு போட்டோம், அப்புறம் பேசிக்க. வாங்க உள்ள வாங்க. இங்க வைங்க. இப்போதைக்கு இங்க இருக்கட்டும், அப்புறமேல் மாத்திக்கலாம். சரி சார். சேர் எடுத்து வாங்க. ஓகே சார். பர்மா தேக்கு 6 சீட்டர் வாங்கலாம்னு நினைச்சேன். சரி, இப்போதைக்கு இடம் பார்த்தாதுன்னு 4 சீட்டரா வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? நல்லா கிடையாது. பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த டைனிங் டேபிள் வேலை எவ்வளவுங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சும்மா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். டேய், காசா முக்கியம்? அழகா இருக்குல்ல, அப்படியே முக்கியம். அழகா இருக்குன்னு கடைக்காரன் என்ன உங்களுக்கு ஃப்ரீயாவா கொடுத்தான்? வாங்கினது தானே? 42,000 ரூபாய். 42,000? ஏங்க 42,000 ரூபாய்க்கு இப்ப டைனிங் டேபிள் தேவையாங்க நமக்கு? ஆமா, தேவைதான். சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல, காய்கறி இல்ல, ஒரு காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு பால் வாங்கி கூட வாங்க முடியல. ஆனா டைனிங் டேபிள் மட்டும் வாங்கி போட்டிருக்கீங்க. அதுவும் எம்பிட்டு 42,000 ரூபாய்க்கு டைனிங் டேபிள் வாங்கி போட்டிருக்கீல. இதுல உட்கார்ந்துட்டு நீங்க என்னது சாப்பிடுவீங்க? இந்த டைனிங் டேபிள் வாங்குறதுக்கு ஏது பணம்? பணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பணத்துக்கு என்ன பண்ணிய சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல இதையும் கடனை வாங்கி தொலைச்சிட்டியடா? ஏய், நான் ஏன் கடன் வாங்க போறேன்? ஃபுல் கேஷ் கொடுத்ததே வாங்கினேன்.